வெல்கம் டு ஒன் அமைச்சர் ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது 1 ஏக்கர் 30 சென்ட் அருமையான தென்னந்தோப்பு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள் தோட்டம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் பார்த்தா 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பாருங்கள் அது சேலம் மாவட்டத்தை சொல்லி சேலம் மாவட்டத்துலேருந்து எங்களுக்கு ஒரு ½ ஹவரில் போகிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதேமாதிரி பார்த்தா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஐயாத்தேவனோடு பேலூர் இருக்குது. பேலூர் அருகிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. பேலூர் ஈஸ்வரன் கோவில் அருகிலே அமைஞ்சிருக்கு. 1 ஏக்கர் 30 சென்ட் அருமையான தோட்டம், தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் உள்ள தென்னைமரம் வந்து ஒரு 120 தென்னைமரங்கள் இருக்குது. போரு இது மாதிரி ஒரு கம்ப்ரஸர் வச்சுருக்காங்க. அதுலேயே பாருங்கள் இபி லைன்லாம் இருக்குது. பாருங்கள் தனி கிணறு, போர் ஒன்று, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி தோட்டம் பூராமே வந்து ஃபென்சிங் போட்டிருக்கேன், கேட்டு வசதியுடனே அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து நமக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே 1 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மாதிரி தார் சாலையிலேருந்து இது வந்து பஞ்சாயத்து ரோடு மண்ணு தடம் தான். ஆனால் பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோட்டில் தார் சாலையிலேருந்து அடுத்த தார் சாலைக்கு வந்து இணையிற ரோட்டிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அருமையான லேண்டுங்க. கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது. இடத்துக்காரங்க வெளியில் இருக்கிறாங்க. அதனால் தோட்டத்துக்கு வந்து பராமரிக்க ஆள் இல்லைங்க. அதனால் வந்து சுமாராக இருக்குது. நம்ம இடம்லாம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க. இந்த தோட்டம் வந்து அருமையாக தோட்டம் ரெடி பண்ணிக்கலாங்க. என்னென்ன தண்ணி தொட்டி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேக்க மாட்டோம். ஒரு 35,000 லிட்ரு தண்ணி தேக்க மாட்டோம் வச்சுருங்க. இப்போ கிணறு பாருங்கள், கிணத்துலேயே தண்ணி இருக்குது. மழைக்காலமாக தான் மேலே வந்துடுங்க. ஏன்னா இப்போ சம்மர் சீசனு தான், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா அருமையான கிணறுங்க. போர்லேயும் நல்லா தண்ணி இருக்குது. தென்னைமரம் பார்த்தோம்னா 120 தென்னைமரங்கள் இருக்குது இந்த லேண்டில். தென்னைமரம்லாம் காட்டுறோம் பாருங்கள், காப்பெல்லாம் பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்னதாக செட்டு ஒன்று இருக்குதுங்க. குபேரமுள்ள செட்டு போட்டிருக்காங்க. அதேமாதிரி காடு சுற்றிலும் வந்து உங்களுக்கு மகாக்கன்னி மரம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு 20 அடிக்கு மேலே ஹைட்டில் வளர்ந்துருக்கு. இடம் அருமையான லேண்டுங்க. அதேமாதிரி பார்த்தோம் இந்த இடம் இருக்கிற இடமும் சூப்பரான இடம். பேலூர் அருகிலே இடம் இருக்குதுங்க. அதேமாதிரி பேலூர் அருகிலோடனே ஃபோன் பண்ணோடனே கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்பாட்டாக சொல்லி இந்த ஊரில் அந்த ஊரில் இந்த ஐஸ் வந்து யாரும் கேட்க வேணாம். இடம் நல்ல இடம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 65 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. வாங்க நேரில் உட்காருவோம், பேசுவோம். ரேட்டு கட்டுப்படினா வாங்கிக்கலாம். நல்ல ஒரு லேண்டுங்க. தொட்டி பாருங்கள். இதில் வந்து குளிக்கிற மாதிரி நீச்சல் குளம் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து 35,000 லிட்ரு வந்து ஃபுல் பண்ணலாம், ஸ்டோரேஜ் பண்ணலாம். போர் தண்ணி இதில் விட்டுக்கிறாங்க. நல்ல ஒரு லேண்டு. அதேமாதிரி மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாமரங்கள் இருக்குது இந்த தோட்டத்துலேயே. ஏன்னா சேலம் சிட்டியில் கரெக்டாக ½ ஹவர் போர் சொன்னீங்களா பாருங்கள். இந்த போருக்கு வந்து கம்ப்ரஸர் காட்டினா இல்லைங்களா. அதனால் வந்து காடு சுற்றிலையும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஒரு சைடு மட்டும் ஃபென்சிங் கொஞ்சம் வீக்காக இருக்குங்க. நம்ம வாங்கிட்டு ஃபென்சிங் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேட்டு வசதி இடம் தான் இருக்குது. கேட்டு ஓப்பன் பண்ணிட்டு தான் நமக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுமாதிரி மாமரம் ஒரு 4-5 மாமரங்கள் இருக்குதுங்க. இப்போ தரிசனமாக தென்னமரம் சொன்ன இல்லைங்களா, நல்ல தென்னை மரங்க. மீடியமான சைஸு தான், கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க. அப்புறம் இந்த செட்டு பாருங்கள், குபேரமொழியிலே இந்த செட் இருக்குது. வந்தால் போனால் குடியிருக்கிற மாதிரி இப்போ இதுக்கு போட்டிருக்காங்க. நம்ம இடம்லாம் பிடிச்சி வாங்கிட்டு நம்ம நீட்டாக வந்து ரெடி பண்ணி ஒரு வீடு கட்டிலும் டேங்க் வைக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இடம் சுற்றிலையும் பாருங்கள் நல்லா மகாகனி மரங்கள் இருக்குது. அருமையான மரங்கள் எல்லாமே. தென்னை மரம் நல்லா ஒரு மரம் பாரு. தனி கிணறு, ஃப்ரீ சர்வீஸ். அதே மாதிரி வந்து இடையில வந்து இந்த ஒயரிங் கிராஸ் கிடையாது. ஒன்லி இவங்க தோட்டத்துக்கு மட்டும் தான் வர மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இபி இந்த தடம் சொன்னீங்களா, பஞ்சாயத்து தடம். இது வந்து பொது பாத்தியம் கிடையாதுங்க, பஞ்சாயத்து ரோடு. இந்த தாசாலேருந்து அடுத்த ரோட்டுக்கு போய் ஜாயிண்ட் ஒரு தடம். இது பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா அகலமான ரோடு. நேரில் வந்து இடத்த பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கெல்லாம் 1 ஏக்கர் அந்த எல்லா சர்வசாரமாக பார்த்தோம்னா இன்றைக்கி 55 to 60 லட்ச ரூபா எம்டி லேண்டாக போயிட்டுருக்குங்க. 1 ஏக்கர் 30 சென்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு லேண்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.